புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் கிராமத்தில் இருந்த அந்த சர்ச்சைக்குரிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அவசர அவசரமாக இடித்து தள்ளியது மாவட்ட நிர்வாகம். ஆனால் அதே புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் கடந்த 4 வருஷமாக ஒரு டேமேஜான இடிந்து விழும் நிலையில் உள்ள பயன்பாட்டையே நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு விட்டது இது விபத்து ஏற்படுத்த போகுதுன்னு. அந்த மாதிரி உள்ள ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை வேடிக்கை பார்த்து வருவது தான் மிகவும் வருத்தமான நிகழ்வு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியானது கடந்த 4 வருஷமாக டேமேஜ் ஆனதுனால பயன்பாட்டில் இல்லை. சரி, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது புதுசாக நீர்த்தேக்க தொட்டி கட்டியிருக்காங்களா? மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அப்படின்னா அதுவும் இல்லை. இப்போது போர்லேருந்து நேரடியாக வீடுகளுக்கு போகுது. எவ்வளோ அருமையாக நிர்வாகம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சரி, இது எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காருங்களா, பிடிஓ வந்து திருவரங்குளம். இந்த ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நகரம் கிராம ஊராட்சியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தான் இப்போது நாம் பார்த்து வருகிறோம். இது பஸ் ரூட்டு மேலே இருக்குது. நாளைக்கு இது இடிந்து விழுந்தால் பெரும் விபத்து ஏற்படுத்தும். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பழுதடைந்த எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடிப்பதற்கு யாருக்குமே கெப்பாசிட்டி இல்லையா? ஜஸ்ட் 24 மணி நேரம் போதும். எவ்வளவு? ஒரு நாள் போதும். வந்து ஆய்வு பண்ணி உடனே டெமாலிஷனுக்கு ஆர்டர் போட்டு இந்த டேங்கை அப்புறப்படுத்திடணும். ஒரு வேளை நீங்கள் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, நாளைக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, அதனால் இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யார் பொறுப்பு ஏற்பது? அப்போ நீங்கள் திருவரங்குளம் பிடிஓ, ஏடி பஞ்சாயத்து, புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் 3 பேரும் ஆளுக்கு 20 லட்சம் இப்போயே பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வச்சிடுறீங்களா? இந்த டேங்க்கு விழுந்து ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் இந்த தொகையை எடுத்து நாங்கள் செலவு பண்ணுறோன்ட்டு. இல்லை, இது எதுக்காக நீங்கள் இவ்வளோ மல்லு கட்டிட்டீங்க இந்த டேங்க் அடிக்காமல் இருக்கிறதுக்கு? பார்க்கும்போதே தெரியுது இவ்வளோ டேமேஜாக இருக்குது, மெயின் ரோட்டு மேலே இருக்குது. இது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் லெனின் என்பவர் தொடர்ந்து இந்த டேங்க் அப்புறப்படுத்துங்க, பயமாக இருக்குது போகிறப்பெல்லாம் அப்படின்னு தொடர்ந்து போராடி வருகிறாரு. ஆனால் மாவட்ட நிர்வாகம், ஏடி பஞ்சாயத்து, பிடிஓ யாரும் காதில் போட்டுக்கல. எனவே உலகெங்கும் வாழும் 10 கோடிக்கும் மேலான தமிழ் சொந்தங்களின் சார்பாக, நியூஸ் தமிழ்நாடு சேனல் சார்பாக நான் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் அவருக்கு கீழ் அடுத்த நிலையில் இருக்கிற ஏடி பஞ்சாயத்து அவர்களையும் திருவரங்குளம் பிடிஓ அவர்களையும் பணிவோடு வேண்டிக் கொள்வது, இந்த டேங்கை உடனடியாக அப்புறப்படுத்துங்க. இதை நீங்கள் காலம் தாழ்த்தக்கூடாது. ஏன் இது வரைக்கும் மாற்று டேங்கை நீங்கள் வந்து கட்டாமல் இருக்கீங்க? இது கேலி கூத்து இல்லையா? இது நிர்வாக சீர்கேடு இல்லையா? இது அலட்சிய போக்கு, மெத்தன போக்குன்னு இருக்க. நீதிமன்றங்கள் பல வழக்குகளில் கண்டிச்சிருக்கே. அப்போ இது வெளியே யாருக்குமே தெரியாது என்று நினைத்து விட்டீர்களா? எனவே உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறது இந்த நியூஸ் தமிழ்நாடு சேனல், தயவுசெய்து உடனடியாக இந்த டேங்க் அப்புறப்படுத்துங்க. இதை விட அதிக கொள்ளளவு உள்ள, ஏன்னா டெவலப் ஆகிட்டே வருது. இப்போ 30,000 டேங்க் இருக்குன்னா அடுத்து ஒரு 60,000 டேங்காக நீங்கள் வந்து அமைச்சு மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை தரமாக விரைவாக செயல்படுத்தணும். நன்றி.